அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உடுப்பி மல்லி செடி. இந்த உடுப்பி மல்லி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்நாடகாவில் ப்ரைடல் மேக்கப்புக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் நார்மல் ஜாஸ்மின் எவ்வளோ ஃபேமஸோ அது மாதிரி அந்த ஊரில் வந்து இதுதான் மேக்ஸிமம் வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய பேர் டெரஸ் கார்டனில் வச்சு இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப இந்த அக்டோபர் நவம்பர் டைமில் வந்து எனக்கு எல்லா வருஷமுமே இதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து கலர் மாறுது. இது எதாவது டிஃபிஷியன்சி ப்ராப்ளமாக என்னென்னு என்னால் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. நான் கர்நாடகாவிலேருந்து ரீசெண்டாக ஒருத்தவங்க கிட்டேருந்து செடி வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு இந்த பிக்சர் அனுப்பி விட்டுருந்தேன், இது எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட நேச்சரே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்க ஒரு 2-3 ஃபெர்டிலைசர் சொன்னாங்க. எல்லாமே கெமிக்கல் தான். அந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். நார்மலாக இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா க்ரீனிஷாக நெக்ஸ்ட் டைம் வரது அந்த மாதிரி வரும் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, பூத்து முடிஞ்சதும் இலையை வந்து உருவி விட்டுருவேன். திரும்ப வரக்கூடியது க்ரீனிஷாக வருது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மங்களூர் மல்லி. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, அந்த சீட்ஸ்லேருந்து வந்த பிளான்ட்ஸ் என்னாச்சு அப்படின்னு. சீட்ஸ்லேருந்து வந்த பிளான்ட் இப்படி தான் இருக்குது. 2 டைம் வந்து மொட்டு வந்து பூத்துடுச்சு. நான் அதை வந்து தனியாக எடுத்து பாட் பண்ணலை, அது அதிலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணலை. 2-3 குட்டி குட்டியாக திரும்பவும் வந்திருக்கு சீட்ஸு. ஒரு வாட்டி வந்து 7-8 செடி வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தான் என்னோடய கவனக்குறைவுனால அந்த செடியெல்லாம் போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, ஃபெர்டிலைசர் போட்டுட்டு மண்ணை கிளறி விட்டுருந்தேன்னா, நான் ஏதோ புல் கொஞ்சம் அந்த டைமில் மழை டைமாக இருந்தனால புல் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து விட்டால் அந்த குட்டி குட்டியாக விதையிலேருந்து வந்த செடிகள் வந்து வீணாக போயிடுச்சு. மழை காலத்தில் நமக்கு பூ பறிக்க முடியலைனாலும் நம்ம வந்து 2வது நாள் வந்து நிற்கிற பூவை வந்து நம்ம அதை வந்து பறித்து எடுத்துடணும். இல்லைனா அதில் இருந்து ஃபங்கஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நமக்கு எப்போ மழை டைமில் வந்து நார்மலாக மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கும். எப்போவாவது கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஃபங்கஸைடு இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்போ அது மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நான் லாஸ்ட்டாக வந்து கடுகு புண்ணாப்புக்கு டிஏபி போட்டு யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரெண்டுமே இப்போ ஆர்கானிக் ப்ளஸ் இன்ஆர்கானிக் சேர்ந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மழை டைமில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நார்மல் வந்து சம்மர் சீசன்லலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் செடிக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா வந்து அது வந்து தாங்கிறதுக்கு உள்ள சக்தி வந்து அந்த சம்மர் டைமில் செடிக்கு இருக்காது. ஸோ மழை டைம்லனா அது நமக்கு வந்து அந்த ரூட் வழியாக தண்ணி வந்துட்டு இருக்கனால பெரிய அளவு டேமேஜ் இருக்காது, பூக்களும் நல்லா பூக்கும். ஸோ இந்த டைமில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மற்ற டைமில் வந்து நம்ம டிஏபி தனியாக, கடுகு புண்ணாக்கு தனியாக, அப்படி ரெண்டுமே செப்பரேட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், சேர்த்து யூஸ் பண்ண வேண்டாம். என்னோடய டெரஸ் கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கு கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் இருக்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.